பகவானே பகவதியே பகவதியே பகவானே சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியப்பா ஐயப்பா ஐயப்போ உள்ளப்படுங்க.
சொல்லுங்க. கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளி கண்டுபிடிச்சேன். ஆனா அவனை என்னால காவ காக்க முடியலையே. That's not your fault. வெளியில இருக்க குற்றவாளிகளை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குற்றவாளிகள் தான் அதிகம். ஐ மீன், காக்கி சட்டை போட்ட திருடர்கள் இந்த நாட்டுல அதிகமாயிட்டாங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ கண்ணாயிரம் உன்ன கண்ணுக்கு போ வந்துருக்காருப்பா. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கிறியா? உட்காரு உட்காரு. அடட நீயா? என்ன சாப்பிடுற? விஸ்கி வாங்கிட்டு வர சொல்லுங்க, விரும்பி சாப்பிடுவாரு. அதத்தான் ராத்திரில நான் கூட சாப்பிடுவேனே. பகல்ல டீ காபி சாப்பிடுயா? அத கேக்குறேன். பகல நம்ம மனத்த டீ காபி எல்லாம் சாப்பிட மாட்டாருப்பா. பகல்ல என்னதான் சாப்பிடுவாரு? அத விடுங்கப்பா. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ. என்ன பத்தி உன் பத்திரிகையில ஏதாவது போடப்பா. ஒரு பிட்டாவது போட. அட பாவிகளா, இந்த தொகுதி எம்எல்ஏ நீ சொல்லித்தாயா? எனக்கே இப்ப தெரியுது. ஏதாவது பத்திரிகையில போடுற மாதிரி நீ பண்ணனியா? பண்ண. என்ன பண்ணலங்கற? கோடம் பக்கத்துல பேரல் பேரலா சாராயம் காசிங்கறாங்களே தெரியுமா? எல்லாம் நம்ம அண்ணாத்த தான். அத விடுறா. தண்டார்பேட்டையில இருக்குது, குறுக்குப்பேட்டையில இருக்குது, வண்ணார்பேட்டையில இருக்குதுப்பா. என்ன கீது செல்வாக்கா? சின்ன வீடுங்க. மாட்டிக்கிச்சு போடுறா. பட்டம் பூரா சின்ன வீடுன்னு. இதெல்லாம் உன் பத்திரிகையில போட்டு என் பேரை கெடுத்துறாதப்பா. சிஎம் நேரடி பார்வையில் இருக்கிற ஒரே எம்எல்ஏ நான் தான். தப்பி தவறி நான் மந்திரி ஆயிட்டேன்னு வச்சுக்க, அரசாங்க விளம்பரம் எல்லாம் உன் பத்திரிக்கை கொடுத்துருவேன். அப்புறம் நீ உன் பத்திரிக்கையில செய்தியை போடாம விளம்பரத்தை வச்சே வியாபாரம் பண்ணிடலாம். என்ன? அப்ப நான் வரட்டுமா? இருங்க, உங்க போட்டோ கொடுத்தாவில போட முடியும். போட்டோ கொடுப்பா. என்னது மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்குது? உங்க போட்டோ எல்லாம் கேட்டேன். ஐயோ, இவர் போட்டோ தாங்க. அவர் மூஞ்சி தானாண்டா. அப்புறம் நான் வர்றேன். ஐயோ, குடிசைக்கு தீ வைத்தவன் கைதுன்னு மேட்ல போட்டுட்ட. போட்டாவை கொடுக்க மாட்டேன்றானுங்க. டென்ஷன் பண்றானுங்களே. இதான் போட்டாவா? ஆமா, குடிசைக்கு தீ வச்ச மாதிரி தான் இருக்கான். குடிசைக்கு தீ வைத்தவன் கைது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் மாட்டிக்கிச்சு. இருங்க இருங்க, நானும் வந்துடுறேன். வடிவேல, என்ன பத்தி உன் பத்திரிகையில நல்ல விதமா நியூஸ் போடியான்னா என்னையா போட்டிருக்க? என் பத்திரிகையில எப்பவும் தப்பான நியூஸே வராத. குடிசைக்கு தீ வச்சவன் கைதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல என் படத்தை போட்டு இவன் தான் தீ வச்சு கொளுத்துனான்னு போட்டிருக்கியே. என் தொகுதியில தலை காட்ட முடியலையா? இந்த பாரியா, நான் அந்த தப்ப பண்ணல. என் பையன் தான் தவறுதலா பண்ணிட்டான். மன்னிச்சுக்க. என்னையா மன்னிக்கிறது? இனிமே இவன் பத்திரிகை நாளைல இருந்து வெளியில வரக்கூடாது. வந்த ஆபீஸ தீ வச்சு கொளுத்துக்கடா. சரிதான். நாளை காலை பத்திரிகை மூடி இருக்கணும். அப்பா, நான் மட்டும் உனக்கு கூட சேர்ந்து கலாட்டம் பண்ணல. நம்ம பத்திரிகை ஆபீஸ இன்னைக்கே தீ வச்சு கொளுத்திருப்பானுங்க. எப்படி நம்ம ட்விஸ்ட் அசத்திட்ட. அப்பா, ஒரே பொய், ஒரு டப்பா மைய, சிட்டியே கலங்கி போச்சு பாத்தியா? ஐயோ, உன் திருவிளையாடல நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே திக்கு முக்காடி போயிட்டேன்டா. ஏண்டா பொய் செய்தியாடா போடுற? பொய் செய்தி மறுபடியும் பிரஸ் திறக்கும் போதே பட்சி சொல்லிச்சு, நீ காசை என்ன போறதில்ல, கம்பிதான் என்ன போறேன்னு. நான் கேட்கலையே. ஏட்டு மாமா கீட்டு மாமானா லட்டி உள்ள விட்டு ஆட்டிடுவேன். யோ, பத்திரிகை ஆபீஸ் ஓனர் எங்க அப்பன் தானியா? என்ன உள்ள தள்ள? அவன் புத்திசாலிடா. அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து முன் ஜாமீன் வாங்கி இருக்கிறான். குட் மார்னிங் சார். மச்சா, இந்த ஏட்டி என்ன உள்ள தள்ளிட்டா என்னன்னு கேளு அவனை. ஷட் அப். பத்திரிகை நடத்தினா என்ன வேணாலும் நியூஸ் பண்ணலாம் நினைப்பாயா உனக்கு? சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற பொறுப்பு போலீஸ்காரங்க கையில மட்டும் இல்ல, பொதுமக்கள் கையில இருக்கு. உன்ன மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில இருக்கு. பத்திரிகை விற்கணும்ன்றதுக்காக ஆபாச கதைகள் எழுதுவீங்க, அசிங்கமான ஜோக்ஸ் எழுதுவீங்க, கவர்ச்சி படங்களை போடுவீங்க, கற்பழிப்பு செய்து கொட்டலத்துல போடுவீங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு பொதுமக்கள் கெட்டு போய் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இடிச்சுவாயன் போலீஸ்காரன் நாங்க தானே எங்க மேல வீண் பழி போடுவீங்க. என்ன கருப்புசாமி, இன்ஸ்பெக்டர் இந்த ஏர் ஏறானே, உனக்கு ஒரு 500 1000 தரேன், அவனை சரிப்படுத்திடுறியா? ஏதாவது பேசுன உன்னை கடிச்சு கொதறி கொலை பண்ணிடுவேன். உனக்கு காக்கி யூனிஃபார்மே தேவையில்லை, கைதி யூனிஃபார்ம் பெட்டர். அங்க என்ன மேன் தனியா பேசிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல சார், ஒரு 500 1000 கூட நான் இன்ஸ்பெக்டரை சரி பண்ணிடுறேன்னு சொல்றாரு சார் இவரு. ஐயோ 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 சார், இவனை நம்பாதீங்க சார். போய் பித்தலாட்டை எல்லாத்தையும் மொத்தமா குத்தகை எடுத்துக்கிறா சார். உன் மகளை விட்டுட்டிய. Sure. Go in. This is the first and last warning. உன் பத்திரிகையில வந்த செய்தி பொய் செய்தி, நீயே எல்லா பத்திரிகைக்கும் நியூஸ் கொடுக்க. சரிங்க இன்ஸ்பெக்டர். இவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வெளில விடு.
பொதுமக்களுக்கு காவல்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. சிட்டுக்குருவி என்ற பத்திரிகையில் முகமூடி கொள்ளையர்கள் நகரத்திற்குள் இருப்பதாக வந்த செய்தி பொய்யானது. அதை யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்கள் தைரியமாக இருக்கவும், யாரும் பயப்பட வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. எதுக்கு தலைவர் அப்படி சிரிக்கிறீங்க? இந்த அப்பாவி ஜனங்கள் நினைச்சு சிரிக்கிறேன். பல்லு பொடி வித்தாலும் நம்புறானுங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன்னு சொன்னாலும் நம்புறானுங்க, பேப்பர்ல போய் செய்தி போட்டாலும் நம்புறானுங்க, நம்பாதீங்க அப்படின்ற போலீஸையும் நம்புறானுங்க. ஜனங்க தான் போலீஸே நம்ப மாட்டாங்களே, இந்த விஷயத்தை மட்டும் எப்படி நம்புறாங்க? அப்படின்னா சொல்லுவல்ல, ஜனங்களுக்கு கெட்ட நேரம். நம்ம சிட்டிக்குள்ள இல்லைன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் நாம சிட்டிக்குள்ள பூந்து கலக்கணும். இனிமே பாதிக்கப்பட்டு ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ப மாட்டானுங்க. ஏன்னா அவங்க சொன்னதை உண்மையாக்கணுங்கிற பெரிய அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்படின்னா முத கொலை எங்க தலைவர் ஆரம்பிக்கலாம்? தப்பான வழியில பணம் சம்பாதிக்க விட்டு தான் கொள்ளடிக்கணும். அப்பதான் விஷயம் வெளியே வராது. அது கரெக்டான ஆளுங்க அரசியல்வாதிங்க தான். ஏப்பா பிரேக் போட்ட என்ன ஆச்சு? தெரியலங்க. நடுராத்திரில நடு ரோட்ல நிறுத்தி விட்டா என்னப்பா ஆச்சு? இருங்க பா சொல்றேன். பதவி பறி போனோன்னா நீயும் விரட்ட ஆரம்பிச்சிட்டியா? தொகுதி மக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு வசூல் பண்ணி வாங்கின காரு பதவி போனோன்னா தொகுதி மக்கள் தான் வெறுத்தாங்கன்னா என் காரும் மர்க்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாப் தி ஜீப். சீக்கிரம் வேலையை முடிப்பா, படா பேஜரா இருக்குது. என்ன எம்எல்ஏ சார்? வணக்கம். என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு சார். அப்படியா? சரி வாங்க நம்ம ஜீப்ல போயிடலாம். வேணாம் சார். அட வாங்க சார். வேணாம் சார். அட வாங்கண்ணா. ஏற்கனவே என் பேரு ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குது. உங்க ஜீப்ல நான் ஏறிட்டான்னு வச்சீங்க, என்ன கைது பண்ணி கொண்டுட்டு போறதா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவானுங்க. அந்த வம்பே வேணாம் சார், நீங்க போங்க. சரி, முகமுடி கொள்ள அது இதுன்னு பிரச்சனையா இருக்குது, ஜாக்கிரதை போங்க. பாத்துக்கிறேன். கமா. முகமூடி கொள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு போறாரு சார். பாத்து போங்க. முகமூடி இல்லாமலே கொள்ளை அடிக்கிறது இவருக்கு தெரியாது போல இருக்கு. பாவம். என்ன பாச்சு? பெட்ரோல் இல்லைங்க. டின்ன எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாப்பா. இந்த ஏரியாவுல எந்த பங்கும் பெட்ரோல் கிடையாதா? ஏப்பா யுத்தம் முடியணுமா? அப்ப ஒண்ணு சரியா சொல்லுங்க, குழப்புக்குன்னு வந்தாச்சு. நீங்க சொல்றத கேட்டு தானே ஆகணும். யுத்தம் முடிஞ்ச உடனே பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வா. நான் பொடி நடையா வீட்டுக்கு போய் சேர்றேன். சரிங்க. வீட்டுல யாரும் இல்லப்பா. எம்எல்ஏ எங்கன்னு கேட்டா அல்வா கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி. சரி சரி. பாதை மாறி போச்சு, கொஞ்சம் பயணம் மாறி போச்சு. நீங்களா எங்க சார் தனியா போயிட்டு வர்றீங்க? பக்கத்து தெருல ஒரு 4-5 குடிசைங்க இருக்குதா, அதை தீ வச்சு கொளுத்துறதுக்கு போறேன். பெண்ணாடுற நான் நியூஸ் போட்டதை நீங்க இன்னும் மறக்கவே இல்ல போல் இருக்கு. எப்படியா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? தொகுதி ஜனங்க தெரியாதனமா ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆக்குனானுங்க. உன் பத்திரிகையில நான் தான் தீ வச்சு கொளுத்துறேன்னு கொட்டை எழுத்துல போட்டேன். கொஞ்சம் நெஞ்சா ஒட்டிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ பதவியும் உருவி எடுத்து அமைச்சிட்டாரு முதலமைச்சர். வேட்டி சட்டையும் தான் பாக்கி. அது வேணா உருவிக்கிய வேண்டாம் சார், அத உருவனா நீங்க ரொம்ப அசிங்கமா இருப்பீங்க. ஏன் சார் 5 வருஷத்துல சம்பாதிக்க வேண்டியது 3 வருஷத்துல அமைக்கிட்டீங்களா நீங்க தான்? டேய், இன்னும் 2 வருஷம் வீட்டுக்குன்னு இருந்தா போதும். பின்னி இருப்பான் பின்னி. சார் எம்எல்ஏ பதவி போறத வீடு புகுந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கொள்ளை அடிச்சிருக்கிறேன். ஆனா பூட்டின விட்ட இது வரைக்கும் நான் கொள்ளை அடிச்சது இல்ல. பாவி, இது என் ஊர்ரா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. என் வீட்டுக்கு நான் போறேன். கைய எட்டுறா. இது வேணா போட்டோ எடுத்து போட. போறேன்டா. போடா. போய் என்ன பத்தி தப்பு தப்பா எழுது. என் சின்ன வீடெல்லாம் பிச்சு கிச்சுரா உன்னால. நீங்க யாரு? ஏன் ஜாதியா? ஆமா ஆமா, கொள்ளடிக்கிற ஜாதி. நீ 3 வருஷத்துல சம்பாரிச்சத நாங்க 3 நிமிஷத்துல கொள்ளடிக்க போறோம். முடியாது 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 முடியாது. என்ன விட்டுருங்க. முடியாது முடியாது. நான் எப்போதுமே 2 சாய்ஸ் தருவேன். உனக்கும் தரேன். நீ உன் உயிரை தர போறியா? முடியாது. ரொம்ப நேரம் பேச கூடாது. இவ வேலைக்கு ஆக மாட்டான் தலைவா. கத்தி.
எங்கடா அவன்? எங்க தேடியும் கிடைக்கல பாஸ். அவன் நமக்கு மேல இருக்கான். என்னடா சொல்ற? நமக்கு மேல கில்லாடியா இருக்கான்னு சொல்றான். நாம கொலை பண்றத அவன் பார்த்து இருந்தாலும் பரவாயில்ல, போட்டோவை எடுத்துட்டான். அந்த போட்டோ மட்டும் போலீஸ் கையில கிடைச்சதுன்னா நம்ம கதி அதோ கதிதான். அவனை உயிரோட விடக்கூடாது. வாங்கடா. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. எம்எல்ஏ வீட்டுக்கு அந்த முகமடி கொள்ளக்காரங்க கொள்ளையடிக்க வந்தாங்க. எம்எல்ஏ அதை தடுத்தாரு. அவரை அவனுங்க கத்தியால குத்துனானுங்க. நான் அதை போட்டோ எடுத்தேன். என்ன துரத்துறானுங்க. ஒண்ணு ஒண்ணு வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஒண்ணு. அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறினேன். அங்கிருந்து கீழே வந்து கைங்காலம் ஒஞ்சி போச்சு. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவன் வாயை திறந்தாவே வண்டி வண்டி புழுகா கொட்டும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா பெரிய அரசியல் தலைவனா இருந்திருப்பான். மிஸ்டர் கருப்சாமி, டெவலப் பண்ணி பிரிண்ட் போட சொல்லியிருக்கேன் சார். வந்துரும் சார். அத வந்துட்டார் சார். சார், கேமராவில் பிலிமே இல்ல சார். பிலிம் இல்லையா? போட்டுட்டு இல்ல 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 என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. பிலிம் போடல நானு. நம்ம மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக்கா? இல்ல ஏன் மிஸ்டேக். அடச்சா, உனக்கு பொழுது போலனா விளையாடுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? இவெல்லாம் ஒரு அண்ணன், இவனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு நீ ஒரு தங்கச்சி. மகேஷ், அந்த முகமூடி கொள்ளக்காரங்க எம்எல்ஏவை கொலை பண்றதை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். மகேஷ், சத்தியமா என்ன நம்பு. இல்லங்க மகேஷ், எங்க அண்ணன் பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா அவர் பொய் சொல்ல மாட்டாரு மகேஷ். பொய் சொல்ல மாட்டான், ஆனா பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வித்துருவான். இது பாருங்க, கேமராவுல பிலிம் தான் இல்ல. சரி, கொலை நடந்த இடத்துல டெட் பாடியாவது இருக்கும் இல்லையா? அதையாவது போய் பார்க்கலாம் வாங்களே. கொலை நடந்தா தானே அந்த இடத்துல டெட் பாடி இருக்கிறதுக்கு. எங்க அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. எனக்கு அதை விட வேலை நிறைய இருக்கு. மகேஷ், மகேஷ், மவுண்ட் ரோடில் இன்று முகமூடி கொள்ளை. நாட் பேட். நீங்க ஒர்க்ல இவ்வளவு சின்சியரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா ஒரு ரீல் விட்டு பார்த்தேன். நல்லாவே சின்சியரா இருக்கீங்களே. உன்னை யாரு காலங்கத்தால என் பெட்ரூம்ல வர சொன்னது? நைட் வரலாம் தான் நினைச்சேன், வந்தாதான் எரிஞ்சு விழறீங்களே. ஷடா. ஐயோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச், உங்க வீட்ல ரெண்டு ஆளுங்க ஒரு பெட்டியை வச்சுட்டு போனாங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன். எந்திரிங்க. ஐயோ, அந்த அக்கா ஏதாவது கொண்டு வர சொல்லிருப்பாங்கம்மா. என்ன ஏன் காலங்கத்தால டிஸ்டர்ப் பண்ற? எங்க? அங்க பாருங்க. இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. ஓகே? ஓகே சார். ஹரி அப். லுக் மிஸ்டர் ரவீந்திரநாத், வார்டு நம்பர் 214 இருக்க பேஷண்ட்டை இமிடியேட்டா வேற வார்டுக்கு மாத்த சொல்லுங்க. எஸ் சார். அந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. ஹாஸ்பிடல் என்கொயரிக்கு ஒயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். ஹரி அப், ஹரி அப். உடனே கோவிந்த் இருக்க ரூமை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட சொல்லுங்க. சார், கொலை நடந்தது பார்த்த ஒரே சாட்சி உங்க அண்ணன் தான். அவனை தேடிட்டு எப்படி கொள்ளக்காரங்க ஹாஸ்பிடல் வருவாங்க? நான் அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போய் ஆகணும். ஆனா அக்காவை எப்படி தனியா விட்டுட்டு போறதுதான். டோன்ட் வரி, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. யூ ப்ரொசீட். நீ அக்காவோட இரு. சரி. அக்கா வாங்க உள்ள போலாம்.